கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் சிதம்பரம் நடராஜர் கோயிலோட பிரம்மாண்டமான முறையில தெப்ப உற்சவம் நடந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்ம சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயம் தேர் தரிசனத்துக்கு அடுத்தபடியா இப்படி ஒரு தெப்ப உற்சவம் வருடம் நடந்துகிட்டு தான் இருந்துதான். ஆனா ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெப்ப உற்சவத்தை நடத்துறதே நிப்பாட்டிட்டாங்களாம். இது எதுக்காக நிப்பாட்டினாங்கன்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் 22 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சிதம்பரம் ஞானப்பிரகாசம் குளத்துல பிரம்மாண்டமான முறையில இந்த தெப்ப உற்சவத்தை நடத்திருந்தாங்க. நைட்டு 9:30 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த தெப்ப உற்சவம் முடியறதுக்கே 3-3:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எள்ளு போட்டா எள்ளு தெரிக்கலன்னு சொல்ற அளவுக்கு இந்த தெப்ப உற்சவத்தை பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் இந்த குளத்தை சுத்தி அந்த அளவுக்கு நின்னுட்டு இருந்தாங்க. இந்த தெப்ப உற்சவத்தோட ஃபுல் வீடியோ நம்ம ட்ரெடிஷனல் 24 யூடியூப் சேனல்ல போட்டுருக்கோம், மறக்காம போய் பாருங்க. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்துல நடராஜரையும் சிவகாம சுந்தரியும் அலங்கரிச்சு அந்த தெப்பமானது தெப்ப குளத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய நீராழி மண்டபத்தை 3 முறை சுத்தி வரத பாக்குறதுக்கே கண்குள்ளா காட்சியா இருந்தது. பொதுவாகவே மயிலாப்பூர், திருவாரூர், மன்னார்குடி, திருநெல்வேலி, மதுரை, காஞ்சிபுரம், திருப்பதி போன்ற கோயில்கள்ல மட்டுமே நடக்கக்கூடிய இந்த தெப்ப உற்சவமானது 22 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் சிதம்பரம் நடராஜர் கோயிலுமே நடந்திருக்குதுன்றத பாக்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. எங்க ஊர் நடராஜர் கோயிலையும் 22 வருஷத்துக்கு அப்புறம் தெப்ப உற்சவம் நடந்திருக்கு, மறக்காம பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.